பிரதமர் மோடியுடன் சந்திப்பு, டிவிகே சின்னத்தை அறிவிக்கும் விஜய். தளபதி விஜய் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கும் நிலையில் அவரது கட்சிக்கு எந்த சின்னம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது என்பது குறித்த தகவல் தற்போது கசிந்துள்ளது. தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள விஜய் 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருப்பதாக தெரிகிறது. இதனையடுத்து இன்னும் ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்து முடித்துவிட்டு தீவிர அரசியலில் விஜய் இறங்க இருப்பதாகவும், அடுத்த 2 ஆண்டுகளில் அவர் எப்படி ஆட்சி பிடிக்கும் அளவு மக்களை தன் வழிக்கு கொண்டு வர போகிறார் என்பதை பார்க்க அனைவரும் ஆவலுடன் உள்ளனர். இதற்கிடையே அரசியல் கட்சி தொடங்கி விஜய்க்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து கூறி வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் விஜயின் அரசியல் என்ட்ரிக்கு பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் வாழ்த்து கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் தொலைபேசியில் அழைத்து ஷாருக் கான் அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்கு வாழ்த்து கூறியுள்ளதாக சமூக வலைதளத்தில் பரவி வருகிறது. அதேபோல பிரதமர் மோடியும் வாழ்த்து கூறியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் விஜய் குறிவைப்பது வேறு எந்த கட்சியின் வாக்குகளையும் அல்ல என்றும், புதிதாக வாக்களிக்க போகும் வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களின் வாக்குகளை தான் என்றும் கூறப்படும் வருகிறது. அதற்காகத்தான் அவர் 10, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் என்பதும், 2026ஆம் ஆண்டு அவர்கள் அனைவரும் வாக்களிக்க தகுதியானவர்களாக ஆகி விடுவார்கள் என்பதால் இளைஞர்களின் ஒட்டுமொத்த வாக்குகளும் அவருக்கு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சின்னமாக கல்வி சம்பந்தப்பட்ட சின்னத்தை கேட்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக புத்தகம், பேனா உள்ளிட்ட சின்னங்களை கேட்டு வாங்க விஜய் திட்டமிட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. இது மட்டும் நடந்தால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் ஒட்டுமொத்த வாக்குகளையும் அவர் அள்ளிவிடுவார் என்று கூறப்பட்டு வருகிறது.